கலைஞர் ஐயா வந்து பழம் நழுவி பால்ல விழுப்போகுதுன்னு சொன்னாரு. கேப்டன் நேரம் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, காரி துப்பியிருப்பாரு. பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்ற அந்த ஒத்த டைலாக்குக்கு அவர் தன் மனைவின்னு கூட பார்க்காம அந்த அம்மாவை காரி துப்பியிருப்பாரு. எந்த கேப்டனோட மண்டபத்தை இடிச்சாங்களோ, எந்த கேப்டனை வந்து ஒரு நோயாளியாக குடிகாரர்களாக திமுக ஐடிவிங்க வந்து தொடர்ந்து சித்தரித்து அவரை வந்து கிட்டத்தட்ட கொலை செய்தது என்று கூட சொல்லலாம். அமமுக டிடிவி தினகரன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை பேசாதா, இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தினகரன் அவர்களை விமர்சிக்காததா? அதிமுக எந்த இடத்துலையும் டிடிவி அவர்களுடைய சொத்துக்களையோ இல்லை அவரை வந்து ஒரு தனிப்பட்ட கேரக்டர் அசாசினேஷனையோ பண்ணலை. டிஎம்கே ஐடிவிங் ரொம்ப அவர் ஒரு கேரக்டர் அசாசினேஷன் செஞ்சு தான் திமுக ஐடிவிங் அவர் கொலை பண்ணுச்சு. என்னை பொறுத்தவரை லிட்டரலா இட்ஸ் அ மர்டர். கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறதுல இந்தியாவுக்கே ஒரு கேடுகட்ட எக்ஸாம்பிளாக இருக்கிற ஒரு கட்சின்னா அது திமுக தான். பெண்களை அதுவும் தரக்குறைவாக பேசுகிறதோ, பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துறதுலையோ எக்ஸ்பர்ட் பிஹெச்டி வாங்கினவன் அப்படின்னா அதுவும் திமுக காரன். உண்மையாக அந்த மேடம்க்கு வந்து தனக்கு ஒரு 5 எம்எல்ஏவோ 6 எம்எல்ஏவோ கிடைக்கணுங்கிறதெல்லாம் அவங்களோட நோக்கமும் கிடையாது. அவங்களோட ஒரே நோக்கம் தன்னுடைய சகோதரன் ராஜ்யசபாவில் போய் உட்காரணும். தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் நிர்வாகி நாச்சியால் சுகந்தி மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? சூப்பர் மேம். மேம், இப்போ தமிழக அரசியல் களம் 2026 எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் பயங்கர விறுவிறுப்பாகவும் களம் பயங்கரமா சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. இதுல பல்வேறு அதிரடியான மாற்றங்கள் நிகழும் இந்த தருணத்துல தேமுதிக வந்து அதிமுக கூட கூட்டணிக்கு போவாங்க அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நேரத்துல சடனா பாத்தீங்கன்னா திமுக கூட போய் தேமுதிக கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க. இது அதிகாரப்பூர்வமா வந்து பிரேமலதா மேம் எப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2016ல கலைஞர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, பழம் நழுவி பாலில் விழும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அதையே வந்து பிரேமலதா மேமும் சொல்லியிருக்காங்க. பழம் நழுவி தேன் கலந்து பால்ல விழுந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க. முதல்ல இந்த இணைவு அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? கேப்டன் நேரம் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஓகே, காரி துப்பியிருப்பாரு. அந்த டைலாக் இருக்குல்ல, பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்ற அந்த ஒத்த டைலாக்குக்கு அவர் தன் மனைவின்னு கூட பார்க்காம அந்த அம்மாவை காரி துப்பியிருப்பாரு. ஆனால் கேப்டனை பொறுத்தளவுக்கு அவர் வந்து இதயத்திலிருந்து பேசக்கூடிய மனிதர். அரசியலில் வந்து அந்த அளவுக்கெல்லாம் அவ்வளோ நேர்மையெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனிதர் தான் அவர். ஏன்னா எல்லாத்தையுமே பட்டு பட்டுன்னு அரசியல்னா அவரோட சினிமால இருந்து அந்த நடிகர் சங்கத்தை அவர் கட்டியெழுப்பிய காலத்திலிருந்து அவர் வந்து ஒரு நேர்மையான அரசியல்வாதியாகத்தானே இருந்தார். அப்போ எந்த கேப்டனோட மண்டபத்தை இடிச்சாங்களோ, எந்த கேப்டனை வந்து ஒரு நோயாளியாக குடிகாரர்களாக திமுக ஐடிவிங்க வந்து தொடர்ந்து சித்தரித்து அவரை வந்து கிட்டத்தட்ட கொலை செய்தது என்று கூட சொல்லலாம். அது வந்து கொலை அப்படிங்கிறது டைரெக்டாக குத்துறது தான் இல்லை. ஒருத்தரை வந்து மன ரீதியாக பலவீனப்படுத்தி சாகடித்தது திமுக ஐடிவிங். அவர் ஒரு நோயாளி ஆக்கியது திமுக ஐடிவிங். அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட அவங்க கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கிறது கேப்டன் மேலே உண்மையான பாசம் இருக்கிற ஆட்கள் இருப்பாங்க தெரியுமா, உண்மையான தொண்டர்கள். தேமுதிகங்கிற கட்சியை விட கேப்டன் மேலே உண்மையான ஒரு பாசம், நம்ம கேப்டன் நமக்காக இவ்வளோ செஞ்சார்ல அப்படி செஞ்சார்லாம் யோசிக்கிற ஆட்கள் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் இன்னைக்கு உண்மையிலையுமே ரொம்ப வருத்தப்படுவாங்க. அது அந்த டைலாக் இருக்குல்ல, பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்ற அந்த டைலாக்குக்கெல்லாம் அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து தெரியல, இது வந்து அந்த அம்மா வந்து அவங்க என்ன அப்படி ஒரு முடிவு அப்படிங்கிறது கடைசியில் பார்த்தா அந்த ராஜ்யசபா எம்பி சீட்டு யார் தராங்களோ அவங்களுக்காக அவங்க அந்த ராஜ்யசபா எம்பி யார், கட்சியில் வேலை பார்த்த ஒரு கடைமட்ட தொண்டர் இருக்கா, இல்லை கேப்டன் கிட்ட விசுவாசமாக இருந்தவங்களுக்கா, அப்படிலாம் கிடையாது. இது வந்து அவங்களோட சொந்த தம்பியை தன்னுடைய சகோதரரை ஒரு எம்பி ஆக்கணுங்கிறது அவங்களோட ஒரு வாழ்நாள் கனவு போல இருக்குது. அதான் நிறைவேற்றிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது ஒழிய இது வந்து அதிமுகவுக்கு பெரிய ஷாக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பர்சனலாக எனக்கு தோணலை. அது இல்லையே, இவ்வளவு நாள் வந்து அதிமுக அவங்க வர்றாங்க, அவங்க அதிமுக அவங்க வந்து எல்லா சைடும் பேசிட்டு இருந்தாங்க மேடம். இந்த பக்கம் அதிமுக கிட்டையும் பேசிட்டு இருந்தாங்க, அந்த பக்கம் தாவேகா கிட்டையும் பேசிட்டு இருந்தாங்க, இந்த பக்கம் திமுக கிட்டையும் பேசிட்டு இருந்தாங்க.
எங்க பெரிய நம்பர்ஸ் கிடைக்குதோ அங்க போறது அப்படிங்கிறது. பெரிய நம்பர்ஸ், சீட்டு நோட்டு சீட்டு நோட் எவ்ரிதிங். ஓகே. அது அந்த இது 2 சீட்டு நோட்டு பெரிய நம்பரா எங்க கிடைக்குதோ அங்க போயிருக்காங்க. அவ்வளவுதான். அவங்க அங்க செட்டில் ஆயிட்டாங்க. தேமுதிக வந்து திமுகவை பேசியதும், திமுக கேப்டனையும் தேமுதிகங்கிற கட்சியையும் கழுவி ஊத்தியதெல்லாம் இன்னைக்கு இணையத்துல திரும்ப வைரல் ஆயிட்டு. இது திமுக தேமுதிகல மட்டும் நடக்கிறது இல்லையே மேம், எல்லா கட்சிகள்லையும் நடக்கிறது தானே. ஏன் இப்போ வந்து அமமுக வந்து அதிமுகவுக்கு வந்திருக்காங்க, அமமுக டிடிவி தினகரன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை பேசாதா, இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தினகரன் அவர்களை விமர்சிக்காததா? பல்வேறு விமர்சனங்களை வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே கரெக்ட் மாறி தான். மாறி. தேர்தல் எலக்டோரல் பாலிடிக்ஸ்குள்ள இந்த சமரசங்கள் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் இட் இஸ் இன்னெவிட்டபிள், தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. பட் கேப்டனா வந்து இப்போ அதிமுக எந்த இடத்துலையும் டிடிவி அவர்களுடைய சொத்துக்களையோ இல்லை அவரை வந்து ஒரு தனிப்பட்ட கேரக்டர் அசாசினேஷனையோ பண்ணலை. சரிங்களா? ஆனால் டிஎம்கே ஐடிவிங் அந்த ஐடிவிங்குள்ளே இருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு 10 ஃபேக் ஐடி வச்சுருப்பாங்க. ஓகே. அது வழியாக வந்து அவரை வந்து இப்படி தான் பண்ணணுங்கிற ஒரு அளவு இல்லாமல் அவரோட உடல்நல கோளாறுகளால் அவரை கொஞ்சம் பேசுறதுல இருக்கிற பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அவர் ஒரு கேரக்டர் அசாசினேஷன் செஞ்சு தான் திமுக ஐடிவிங் அவர் கொலை பண்ணுச்சு. என்னை பொறுத்தவரை லிட்ரலாக இட்ஸ் அ மர்டர். அவரோட கேரக்டரை மர்டர் பண்ணாங்க, தென் அவரை மனரீதியாக மர்டர் பண்ணாங்க, தென் அவர் இதாயிட்டார். கேரக்டர் அசாசினேட் இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் பண்ணாததான் மேம், தாவேக்கல விஜய் சாரையும் த்ரிஷா மாமையும். நீங்கள் அது கேரக்டர் அசாசினேஷன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் கேரக்டர் அசாசினேஷன். இந்த நயனா நாகேந்திரன் மாதிரியானவர்களுக்கெல்லாம் பிதாமகன் ஒருத்தர் இருக்கார். உங்களுக்கெல்லாம் குரு ஒரு யார் அப்படின்னீங்கன்னா திருவாளர் கருணாநிதி. கருணாநிதி அவர்கள் வந்து அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மாவோட பீரியடில் 80s கருணாநிதி அவங்கள பேசக்கூடாத வார்த்தைகளிலெல்லாம் பேசினார். ஒரு விமன் அப்படின்லாம் அவருக்கு எந்த கன்சர்னும் கிடையாது. தான் ஒரு தாய் வழியாக பிறந்த மகன்தான், தான் 3 மனைவிகளை திருமணம் செய்து கொண்ட ஒரு ஆண்மகன் தான், தான் 2 பெண் பிள்ளைகளை பெற்ற தகப்பன் தான் அப்படிங்கிற எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் இந்திரா காந்தி அம்மையாரை வந்து மிக மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்கார். அதில் ஒரு விமர்சனம் என்ன தெரியுமா? அந்த அம்மா மதுரைக்கு வராங்க, திமுக காரங்க தான் கல்லை கொண்டு அந்த அம்மாவை எறிகிறாங்க, அவங்க மண்டை உடையுது, ரத்தம் வழியுது. கருணாநிதிட்ட ப்ரெஸ் கேட்குறாங்க, ஒருவேளை மாதவிடாய் ரத்தம் தலையில் வலியும் போல இருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு 3rd ரேட் சிந்தனையாளர் தான் கருணாநிதி. சரிங்களா? அப்போது பாலிடிக்ஸ்குள்ள ஒரு பெண்களை வந்து தனிப்பட்ட ரீதியில் அவங்கள வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி அவங்கள வந்து முடக்க முடியும் அப்படிங்கிற யுக்தியை பயன்படுத்தியது திமுக தான். அப்போ இன்றைக்கி நயனா நாகேந்திரன்லாம் இப்படி பேசுகிறாருனோ இல்லை அந்த அவங்க கட்சியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தண்டனை கூட கோர்ட்டு தண்டனை கொடுத்துருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ரொம்ப சில்லறத்தனமான ஆட்களோ அவங்களாம் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கெல்லாமே மூல விதை போட்டது கருணாநிதி. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அந்த முத்துவேல் கருணாநிதி இப்படி பேசினார்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சுகள்லாம் அதை விட படுபயங்கரம். அவர் வந்து மோடி 2014 என்று நினைக்கிறேன், மோடி அவர்கள் அம்மா வந்து சந்திக்கிறாரு அவரோட போயஸ் கார்டனில். அதை தவறாக சித்தரித்து பேசியவர் யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சரி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் லட்சணம் தான் எப்படின்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அண்ட் ஸ்டாலின் உதயநிதி இருக்கார் இல்லையா, அவரோட லட்சணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய பொதுச் செயலாளரையும் சசிகலா அம்மையாரையும் அவர் தவறாக பேசும்போது அந்த ஸ்டேஜில் கீழே உட்காந்துட்டு இருக்க அவர் தொண்டர்கள் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்போ இதுதான் திமுகவோட தருணம். அதனால் இதுதான் அவங்களோட தரம். அதனால் இந்த மாதிரி கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறதுல இந்தியாவுக்கே ஒரு கேடுகட்ட எக்ஸாம்பிளாக இருக்கிற ஒரு கட்சின்னா அது திமுக தான். பெண்களை அதுவும் தரக்குறைவாக பேசுகிறதோ, பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துறதுலையோ எக்ஸ்பர்ட் PhD வாங்கினவன் அப்படின்னா அதுவும் திமுக காரங்க.
ஓகே, ரைட். இப்போ தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சி வந்து திமுக அடிச்சது, இது வந்து கூட்டணிக்கு போனது எல்லாமே வந்து அரசியல்ல வந்து பல கட்சிகளுமே வந்து பேசிப்பாங்க, திட்டிப்பாங்க. அவங்களுடைய அந்த பிரிஞ்சு போறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும், எலக்ஷன் டைம்ல வந்து கூட்டணி அமையிறது அப்படின்றது எதார்த்தமான விஷயமா எல்லா கட்சிகளுமே மாத்திருச்சு. இப்போ இந்த தேமுதிக அ திமுகவுக்கு போனதுனால, அதிமுகவுக்கு ஒரு விதமான பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கலாமா நம்ம? பலவீனம் கிடையாது. நீங்க ஒரு விஷயத்த பொறுத்துக்கணும் பார்க்கணும். இதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, அதிமுக வந்து தான் கூட யார் வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க, கடைசி வரைக்கும் யார் ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க, எந்தெந்த நேரம் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீப்பா அத அனலைஸ் பண்ணி கன்சிடர் பண்றாங்க. சரிங்களா? ஓகே. அதிமுகங்கிறது அதுதான். ஸோ இப்போ இவங்கள பொறுத்தளவுக்கு வந்து இவங்க வந்து ஒரு ரிலையபிள் ஃபேக்டரா இருக்கிறதில்ல. எந்த இடத்துலயும் யாருக்கும் ஒரு நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்கல. இப்ப இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இவங்க கூட இருக்காங்க இல்லையா? ம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேற ஒரு பேக்கேஜ்ல வேற எங்கேயாவது பேசுவாங்க அவங்க. மறுபடியும் என்டிஏ கூட்டணிக்கே வந்துருவாங்க. இந்திய கூட்டணி என்டிஏ கூட்டணி. என்டிஏ கூட்டணி எங்க வேணாலும் அவங்க போவாங்க. ஓகே. அந்த மாதிரி ஒரு கேரக்டரா அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறபோது, அது வந்து பெரிய அளவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா நீங்க ஓகே. வந்து இப்போ பாமகன்னு ஒரு கட்சி எடுத்துட்டீங்கன்னா, பாமக வந்து வட மாவட்டங்கள்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ம். பெரிய ஓட் பேங்க் இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிறது. இப்போ நீங்க டிடிவி சாரோடைய அமமுக எடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா, அது தஞ்சாவூர் அண்ட் டு சம் எக்ஸ்டெண்ட் சவுத். அங்க முக்குளத்தூர் ஓட்டுகள் ஸ்ட்ராங்கா அவங்களுக்கு ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் கிடைக்குது ம். அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க அந்த மாதிரி வந்து தேமுதிக பர்ட்டிகுலரா இந்தந்த இடங்கள்ல நமக்கு வந்து ஜெயிச்சு கொடுத்துருங்கிற மாதிரியான இது கிடையாது. ஓகே. சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து கேப்டன் இருக்கும்போது 2011ல அவங்களோட பலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10.5%. ம். இன்னைக்கு அவங்களோட பலம் அப்படிங்கிறது 0.5% தான். 0.5% தான். இன்னைக்கு 0.5% ஓட்டு வச்சு தான் அவங்களோட 2 இடதுசாரிகளும் திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு 0.5%, இவங்க ஒரு 0.5%, இவங்க 2 பேரையும் சேர்த்து இடதுசாரிகள் 2 பேரும், இவங்க தேமுதிக இவங்களாம் சேர்த்து 1% வந்து திமுக ஓட்டு போகுது, கூட்டணிக்கு போகுது அப்படின்னா, எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்குள்ள ஒரு ஜெயிக்கிறதுக்கு இந்த 1%ம் மிக அவசியம். இந்த 0.5%ம் ரொம்ப அவசியம். ஓகே. ஏன் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து திமுகவை கிட்டத்தட்ட செருப்பால் அடிக்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க. இருந்தாலும் திமுக வந்து எங்களை விட்டு காங்கிரஸ் போகட்டும், நீ ரொம்ப ஓவராக பேசுகிற போ அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்குது? சரிங்க, காங்கிரஸ்க்கு என்ன 10.5% இல்லை 11, 12, 13 ஓட் பேங்க் அப்படிலாம் இல்லை. அவங்கள்ட்ட லெஸ் தென் 5%, 4.5லேருந்து 5% தான் இருக்குது. அப்போ அவங்கள கூட ஏன் வச்சுருக்கணும்னு நினைக்கிறாங்க? அந்த 5% வெற்றி வாய்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். அதில் அந்த இடத்துல தான் வந்து இந்த அந்த 0.5ஓ அது 5%ஓ அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டணிகள் அப்படின்றது ஓரளவுக்கு வந்து பெர்சன்டேஜ் கொடுத்தாலுமே அது வந்து ஒரு வெற்றிக்கான கூட்டணியா இருக்குது அப்படின்னு தான் பார்க்கப்படுது. நீங்க பார்த்துருப்பீங்க, இந்தியா டுடேயோட கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட 45% வந்து திமுக பக்கம் தான் இருக்குது. அதிமுக பக்கம் இருக்கக்கூடிய அந்த பாஜகவுக்கோ இல்ல வாசன் சார் அவங்களுடைய கட்சிக்கோ வந்து அவ்வளவு பலம் இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைய தேதிக்கு எப்படி வந்து இப்போ தேமுதிகங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, நீங்கள் சொன்னீங்கல்ல ரொம்ப சிம்பிளாக நோட்டுக்கும் சீட்டுக்கும் அப்படின்னு, அதே மாதிரி தான் கருத்து கணிப்புகள். கருத்து கணிப்புகள் வந்து அது கருத்து கணிப்புகள் கிடையாது, அது கருத்து திணிப்புகள். இப்போ அந்த ஒரு கம்பெனி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த கம்பெனி 2024 எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் இப்படி தான் நடக்கும்னு சொன்னது நடக்கல. சரிங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி 21 சட்டமன்ற தேர்தலில் அவங்க சொன்னது நடக்கல. அதனால தான் ஸ்டாலின் அவர்களே வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கருத்து கணிப்புகள் சொல்லுவதை நம்பி நீங்கள் வந்து உங்களோட நம்பிக்கையை இழக்க வேண்டாம்னு தன்னோட தொண்டர்கள்ட்ட அவர் சொல்லியிருக்கார். சரிங்களா? அப்போ இங்கே அது மட்டும் இல்லை, ஓட்டர் வந்து பெரிய அளவுக்கு அவங்க ஒரு இதை பண்ணுவாங்க. இது எல்லாமே என்னன்னா கருத்து திணிப்பு ப்ளஸ் நம்ம மைண்டை வந்து கண்டிஷன் பண்ணுறது. இல்ல இதே கூட்டணியை வச்சு தானே நம்ம நாடாளுமன்ற தொகுதியில 40 தொகுதிகளை வெல்லுவோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி வென்றாங்க. இப்ப அதே கான்ஃபிடன்ட் தான் சொல்றாங்க. 200+ நாங்க வெல்லுவோம் இதே கூட்டணியை வச்சு அப்படின்னு. அதே கூட்டணி அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கும்போது தேமுதிகவும் ஆடடா போயிருக்கு. அது ஆட் ஆன் மைலேஜ் தானே அவங்களுக்கு பொலிட்டிக்கல் வைஸ். இல்லை, நீங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒரே தட்டில் வைக்க முடியாது. நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது வந்து மோடி வெர்சஸ் ராகுல் காந்தி. ஓகே. அந்த கிடைச்ச ஓட்டுகள் அத்தனையும் அது ஸ்டாலினுக்கு கிடைத்த ஓட்டுகள் கிடையாது. அது வந்து ராகுலுக்கு கிடைத்த ஓட்டுகள் தான். அதுதான் நிஜம். ஏன் அப்படின்னீங்கன்னா இங்கே வந்து யார் வரக்கூடாது அப்படிங்கிறதுலாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க. அது திமுக கூட்டணிங்கிறது இல்லை,
தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஸ்டாண்ட் இருந்தாங்க, யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அது 40 கிடச்சிது. அப்படி நீங்கள் உங்கள் கால்குலேஷன் படியே பார்த்தாலுமே திமுகவுக்கு அந்த தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 6% ஓட்டு வந்து குறைஞ்சிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க 40 சீட்டு இது பண்ணியிருக்கலாம், பட் 6% குறைஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து அப்போ உங்களுக்கு குறையிலையான்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு குறைஞ்சிருக்கு, பட் அது வந்து லெஸ் than 3%. அவங்களுக்கு 6% குறைஞ்சிருக்கு. ஆனால் இவங்க வந்து ஜெயிச்சு 2021 ஆட்சியில் உட்காந்தது 3%, 4% கூட வச்சுக்கோங்க, 4% தான். ஆனால் இவங்களுக்கு குறைஞ்சிருக்கிறது 6. அப்போது 2% இடிக்குது இல்லை உங்களுக்கு. இப்போ தேமுதிக சரி அங்கே போயிடுச்சு 0.5%, மீதி 1.5% என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இன்னமும் கை வந்து இவர்களுக்கு கை கொடுக்குமா காலவாரி விடுமாங்கிறது தெரியல. சரியா? மேக்சிமம் வந்து காங்கிரஸ் வந்து அவங்களோட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, திமுகவோட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட்டணி உடையுன்றீங்களா? திமுக கூட்டணி உடையுன்றதை விட காங்கிரஸ் வந்து அது வெறும் தமிழ்நாட்டை மட்டும் வச்சு அவங்க யோசிக்கல. காங்கிரஸ் வந்து இந்த பக்கம் பாண்டிச்சேரி எலெக்ஷனும் வரப்போகுது, அங்கே கேரளாவில் எலெக்ஷனும் வரப்போகுது. ஸோ விஜய்க்கு வந்து கேரளாவில் வந்து 4 to 5% ஓட்டு இருக்கலாம் அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை. ஸோ அது வந்து ஒரு காங்கிரஸோடு சேர்ந்தா அந்த வின்னிங் கெப்பாசிட்டி அதிகமாகும் அப்படின்னு காங்கிரஸ் அங்கே கணக்கு போடுது. அதே கணக்கு தான் பாண்டிச்சேரிக்கும் போடுது காங்கிரஸ். அட்லீஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வெதர் இட் இஸ் பாண்டிச்சேரி ஆர் கேரளா நம்ம வந்து வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கால்குலேஷன் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அவங்க வந்து காங்கிரஸ் வந்து கட்சியை வளர்க்க வேண்டிய தேவை இருக்கு. வந்து காங்கிரஸ் தரப்புல இருந்து வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்களே, அப்படி கூட்டணி உடைக்க போறோம் இல்ல வந்து கூட்டணி சார்ந்து பேசினாலோ தொகுதி பங்கீட்டு சார்ந்து பேசினாலோ அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. இது காங்கிரஸோட முடிவு கிடையாது. திமுகவும் காங்கிரஸும் ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்ட்டாங்க. கேசி வேணுகோபால் அவர்கள் பேசிய அந்த உரையை நீங்க முழுசா கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வச்சது வந்து டெஸ்ட். கடைசியில சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னீங்கன்னா, எதுவா இருந்தாலும் டெல்லி தலைமையிடம் முடிவு செய்யும்னு ஒரு அக்கண்ணா வச்சுட்டு போயிருக்காரு. சரிங்களா? அந்த அக்கண்ணா தான் அங்கே முக்கியம். சரிங்களா? ஸோ அப்புறம் மற்றவங்க எல்லாத்தையுமே வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் கொடுத்த ரெக்வஸ்ட்டுக்காக வந்து இந்த இடையில எல்லாரும் நீங்கள்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது, சண்டை போட்டு இருக்கக்கூடாதுன்னு இந்த கிளாஸில் மிஸ்ஸு வந்து மிரட்டுவாங்களே, சத்தம் போடாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிட்டு போயிருக்காரு. அவ்வளோதானே ஒழிய. பட் அவர் கேசி வேணுகோபால் ஹி ஹிம்செல்ஃப் வாண்ட்ஸ் இது அலையன்ஸ் வித் டிஎம்கே, நாட் டிஎம்கே, வித் டிவிகே. அவரும் ஏன்னா இப்போ இத்தனை கேம் விளையாடுது, மாணிக்கம் தாகூர் வந்து இவ்வளோ சவுண்டு கொடுக்குறாரு, அந்த பிரவீன் சக்கரவர்த்தி இவ்வளோ சவுண்டு கொடுக்குறாரு அப்படின்னா டெல்லியில் அவங்களுக்கு கன்சன்ட் இல்லாமல் அவங்க இப்படி பேச மாட்டாங்க இல்லையா? அந்த டெல்லியில் அந்த கன்சன்ட் கொடுக்குற ஒரு ஆளாக கேசி வேணுகோபால், ஏன்னா அவர் இருக்கிற சீட் அந்த மாதிரி, அவர் காங்கிரஸோட ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிறார். அப்போ அந்த சீட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அவரோட ஒப்புதலின் பேரில் தான் இங்கே பேசுகிறாரு. அண்ட் மாணிக்கம் தாகூர் வேணுகோபால் வந்து அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, இப்போ வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணியை விட்டு வெளியில் போகாததுக்கும் தேமுதிக வந்து திமுகக்குள்ள போயிருக்கிறதுக்குமே வந்து எல்லாருடைய பொதுவான பார்வை என்னவா இருக்குது அப்படின்னா, இப்போ அதிமுக பக்கமோ டிவிகே பக்கமோ போனால் கிடைக்கக்கூடிய அந்த 4-5 சீட்டுகளும் கிடைக்காதோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் தான் வந்து திமுக கூட்டணிக்கு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. சரி, 26 எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி உங்களுக்கு ஏப்ரல் எலெக்ஷன் வந்தாலும் மேலே வந்து ஆட்சி அமைச்சிருவாங்கல்ல, அப்போ உங்களுக்கு தெரியும் தேமுதிக அந்த பக்கம் போனது சரியா தவறான. உண்மைக்கு அந்த மேடம்க்கு வந்து தனக்கு ஒரு 5 எம்எல்ஏவோ 6 எம்எல்ஏவோ கிடைக்கணுங்கிறதெல்லாம் அவங்களோட நோக்கமும் கிடையாது. அவங்களோட ஒரே நோக்கம் தன்னுடைய சகோதரன் ராஜ்யசபாவில் போய் உட்காரணும். ஏன்னா அவங்க வந்து எம்பி பார்லிமெண்ட் எலெக்ஷன் நின்று போராடி ஜெயிக்க முடியாதுன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால சரி, ராஜ்யசபா தான் நமக்கு இருக்கிற ஈஸியஸ்ட் வேங்கிறது ராஜ்யசபா தான், அதுக்கு தான் நம்ம அங்கே போகணுன்றதை அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் அங்கே. ஸோ அந்த இதை வந்து ஒருவேளை வந்து திமுக ஒரு இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது இல்லையா ராஜ்யசபா, ஸோ கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கலாம். அவங்க கையில் இப்போ 4 சீட்டு இருக்குது. ஸோ அது 4ல் ஒன்று உங்களுக்கு டெஃபினட்டாக தருவோன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம், ப்ராமிஸ் பண்ணியிருந்துக்கலாம். அதனால அவங்க ஓகே சொல்லியிருக்கலாம். ஸோ இது வந்து அந்த கூட்டணிக்கு போனதுக்கு காரணம் சுதீஷ் என்கின்ற ஒற்றை மனிதரின் என்ன சொல்கிறது, ராஜ்யசபா கனவுக்காகத்தானே ஒழிய
அவங்களுக்கு வந்து இனிமேல் தேமுதிகவை வளர்த்து அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல தான். இப்போ நீங்க சொன்னீங்க, பேசும்போதே முன்னாடி சொன்னீங்க என்ன அப்படின்னா, நாடாளுமன்ற எலெக்ஷன் வேற, சட்டமன்ற எலெக்ஷன் வேற அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு. இப்பவுமே வந்து நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா என்டிகே சார்பாக தான் வந்து மாநாடுகள் ரீசெண்டாக நடந்துச்சு. வர மார்ச் மாசமே வந்து பிரதமர் அவர்கள் 3 முறை வர இருக்காங்க. அப்படின்றப்ப கண்டினியூவா இந்த சட்டமன்ற தேர்தலை அதிமுகவை ஜெயிக்க வச்சு என்டிஏ தலைமையிலான ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்காக தான் இவ்வளவு தீவிரமா செயல்படுறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கே. பாவம் மீடியாலாம் எனக்கு உண்மையிலுமே மீடியாவை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குது. இவன் தான் நானும் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்தாலும் இப்போ இருக்க மீடியாலாம் பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்னன்னா இந்த என்டிஏ தலைமையிலான கூட்டணி தான் அமைய போதாமே, அதிமுக கிடையாதாமேன்ற ஒரு நேரேட்டிவை வந்து பாவம் நீங்க எல்லாருமே ஒரு இல்ல நடக்கிறது யதார்த்தம் அதானே ரெண்டு மேம். மாசம் பலமுறை இத பிரஸ்ல மேம் இப்போ அதிமுக தலைமையில மாநாடு நடந்து எவ்வளவு நாள் மேம் ஆச்சு? இல்ல அதிமுக இப்ப இப்ப இந்தியா கூட்டணி தலைமையில் மாநாடு நடக்குது அப்படின்னா இங்க காங்கிரஸ் வந்து தான் ஆட்சி அமைக்க போகுதா? இல்ல. இல்ல இங்க எல்லாமே So, அது வந்து இப்ப இன்னைக்கு காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சண்டை என்ன? எங்களுக்கு தொகுதி. ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு. எங்களுடைய இங்க வந்து பாஜகவோட மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் என்ன சொல்லிட்டாரு? ஆட்சியில் பங்கு, அதிகாரம் பங்கெல்லாம் நாங்க கேட்கலன்னு சொல்லிட்டாரு. உள்துறை அமைச்சர் இங்க வந்திருந்த போதும் சொன்ன வார்த்தை அதிமுக தலைமையிலான கூட்டணிங்கிறதை சொல்லிட்டாரு. பிரதமர் அவர்கள் அவர்கள் கடைசி சொன்னதுக்கு அவர் அதாவது உள்துறை அமைச்சர் சொன்னாலும் சரி, இங்க இருக்கின்ற மாநில தலைவர் சொன்னாலும் சரி, ஆனா நாங்க இந்த கொஸ்டினை வச்சிருவோம். இல்ல பிரதமர் அவர்களே யார்கிட்ட சொன்னாங்க. போய் அவர்கிட்ட எங்க பொதுச் செயலாளர்கிட்டயே போய் சார் நீங்க அதிமுக தலைமையிலன்னு சொல்ல மாட்டேன்றாங்களே சார் என்ன, அவரும் இந்த பதிலை சொல்லி சொல்லி சலிச்சிட்டாரு. அதனால என்னன்னா இது பதில் சொல்றதை விட 26ல அதிமுக தலைமையிலான ஆட்சி அமையும் போது அதுதான் பதில். ஏன்னா பிரஸ் வந்து இது ரொம்ப வந்து இந்த நேரேட்டிவ் எல்லா நெகட்டிவ் செட் ஜேர்னலிஸ்ட் பண்ணல மேம். செட் பண்ணலன்னு மட்டும் சொல்லாதீங்க. இதை வந்து ஒரு அஜெண்டாவா வச்சிருக்கீங்க எல்லாருமே அது என்னன்னு தெரியல. இது என்டிஏ கூட்டணி இல்லைங்க, உள்துறை அமைச்சரே சொல்லியாச்சுங்க. நாங்களும் எல்லா இன்டர்வியூஸ்ல எங்க ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் எல்லாருமே சொல்றாங்க, எங்க பொதுச் செயலாளர் திரும்ப திரும்ப சொல்றாரு. ஆனாலும் எங்களை வந்து இந்த விடாத கருப்பு மாதிரி துரத்துகின்ற ஒரு கேள்வியா இது இருக்குது. பட் வி என்ஜாய் இட். ஏன்னா வேற வழி இல்லை எங்களுக்கு. நீங்க கேளுங்க அந்த கேள்வியை, நாங்களும் சலிக்காம பதில் சொல்றோங்கிற மனநிலைமைக்கு நாங்களும் வந்துட்டோம்.